குட் ஈவினிங். ஸோ வெரி குட். எல்லாருமே சீக்கிரமாவே நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு டைரக்டா இப்பவே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Yes, ma'am. ஓகே. ஸோ நேத்து கிளாஸ்ல பார்த்ததை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? எனி டவுட்? ஹை ஃப்ரேம்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ஓப்பன் வந்துச்சா? ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? எனி Ma'am, டவுட்? கொஞ்சம் பண்ணி பார்த்துருக்கேன் ma'am. ஓகே ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. No, நான் ma'am. வந்து ஓகே ஓகே. சாட்டர்டே சண்டேஸ்ல ஹாலிடேஸ்ல இருக்கும். நான் ரெக்கார்டிங்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க அந்த ரெக்கார்டிங்ஸ் பார்த்து கூட நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சாட்டர்டே சண்டேஸ்ல இருந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு லே அவுட் வந்து HTML லே அவுட் பார்த்துட்டு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கான பிபிடியை முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிட்டு அண்ட் தென் நம்ம வந்து HTML-ஓட லே அவுட்டுக்குள்ள வரணும். ஓகேவா? ஏன்னா HTML-ஓட லே அவுட் வந்து தனியா எடுத்தாதான் நல்லா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இன்னைக்குள்ள பிபிடியை முடிச்சுட்டு அடுத்து HTML லே அவுட்டுக்கு வரலாம். ஓகே? வெயிட் a மினிட், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? No, ma'am. வெயிட் a மினிட் பார்க்குறேன். இப்போ ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. எனக்கு தெரியல ma'am. யாராவது தெரியும்? இப்போ தெரியுது ma'am. இப்போ இல்ல. ஓகே 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 ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா HTML-ல வந்துட்டு ஃபேவிகான் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஃபேவிகான்னா என்னன்னா நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஸோ பிபிடியே லோட் ஆகுது. ஒரு நிமிஷம். ஃபேவிகான்னா என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ நமக்கு ரன் பண்ணி வச்சு ஏதாவது இருக்கா? ஓகே. நான் சும்மா இப்ப இதை ரன் பண்றேன். ஓகேவா? சோ இந்த இதுல இப்ப நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல டைட்டில் வந்துட்டு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு டைட்டில் வரும். அப்படிதானே? சோ அந்த டைட்டில் கூட நம்ம இந்த அமேசான் வெப்சைட்ல எல்லாம் என்ன பார்ப்போம்? இந்த குளோபுக்கு பதிலா இங்க வந்து லோகோ இருக்கும். அமேசானோட லோகோ இருக்கும். அப்படிதானே? இங்க அமேசான் அப்படின்னு அவங்க எழுதியிருப்பாங்க. இல்ல மீஷோனா மீஷோவோட லோகோ இருக்கும். மீஷோ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி லோகோ வைக்கிறாங்களே, அந்த லோகோ வைக்கிறதுக்கு பேரு தான் ஃபேவிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐகான். ஓகேவா? அவங்களோட கம்பெனியோட ஐகான் எல்லாம் அவங்க வெப்சைட்டோட ஐகான் வந்துட்டு இங்க ஷோ ஆகும். உங்க வெப்சைட்டோட நேம் இந்த டாக்குமெண்ட்டுக்கு பதிலா ஷோ ஆகும். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணி வைப்பாங்கன்னா ஃபேவிகான் யூஸ் பண்ணி இந்த லோகோக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ வந்துட்டு நம்மளும் இப்ப என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி ஒரு ஐகான் தான் செட் பண்ண போறோம். ஓகே? அதுக்கு நம்ம யூஸ் பண்றதுதான் ஃபேவிகான். ஓகே ஓகே.
சோ ஃபேவிகான்ல வந்துட்டு என்னன்னா ஜஸ்ட் வந்து ஃபேவிகான் அப்படிங்கிற ஒரு ஓகே ஃபேவிகான் பத்தி பார்ப்போம். அடுத்து வந்துட்டு வீடியோ அண்ட் ஆடியோ டேக். வீடியோ எப்படி இன்சர்ட் பண்றது அண்ட் தென் ஏதாவது ஆடியோ எப்படி இன்சர்ட் பண்றது, அப்புறம் பட்டன்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகேவா? சோ இன்னைக்கு டாபிக் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிட்டுனா நம்ம லே அவுட் பார்த்துடலாம். ஓகே. சோ அடுத்து வந்து இந்த ஃபேவிகானுக்கு வந்துட்டு எப்படின்னா நீங்க வந்துட்டு ஓனாவே ஃபேவிகான்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அது கிரியேட் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துக்கோங்க. அதுல எப்படி ஓனாவே ஐகான் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதுக்கு வந்துட்டு favicon.ioc. ஓகேவா? நீங்க கூகுள்ல அடிச்சு பார்த்தா வரும். ஓகே. சோ அந்த இதுல போயிட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஐகான நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஜெனரேட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த ஃபேவிகான்ல வந்துட்டு எப்படி நீங்க குடுக்கணும் அப்டின்னா, நான் ஆல்ரெடி இந்த ஹெட்ல சொல்லியிருப்பேன். இந்த ஹெட்ல வந்து நம்ம என்ன குடுப்போம்னா, இந்த டைட்டில் மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளோட ஹெட்ல இருக்கும். நம்ம வந்து விஷுவல்ல வந்துட்டு HTML5 அப்டின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம்னா, அதோட ஸ்ட்ரக்சர் வருமா? அந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த டைட்டில் மட்டும் தான் இருக்கும் ஹெட்டுக்குள்ள. இந்த லிங்க் இருக்காது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆ டைட்டிலோட சேர்ந்து நம்ம ஏதாவது வெளியிலேருந்து ஏதாவது ஒண்ணு லிங்க் பண்றோம். ஒரு டாக்குமெண்ட்ட லிங்க் பண்றோம். இல்ல ஒரு ஃபைல லிங்க் பண்றோம் அப்டின்னா, இந்த லிங்க் வந்து இந்த ஹெட்டுக்குள்ள தான் அந்த லிங்க்க குடுக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி இப்ப இந்த ஃபேவிகானுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு லிங்க் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ஃபேவிகான இது பண்ண போறோம். ஓகேவா? நம்மளோட இதுல கொண்டு வர போறோம். அப்படிலாம் லிங்க்னா ஒண்ணும் நீங்க வேற ஒரு லிங்க்க வந்து இங்க தூக்கி போடணும் அப்படிலாம் இல்ல. ஜஸ்ட் அதோட ஃபார்மட் எப்படின்னா, லிங்க் அப்படிங்கிற ஒரு டேகுக்குள்ள ரிலே ரிலேனா என்ன சொல்றது அப்படின்னா, ரெஃபரன்ஸ் மாதிரி. ஓகேவா? நீங்க வந்துட்டு அந்த சிஸ்டம்க்கு வந்து சொல்லணும். எது பத்தி இந்த லிங்க் இருக்க போகுது அப்படின்னா, நம்ம ஐகான்ஸ் தானே ஃபிக்ஸ் பண்ண போறோம். நம்ம ஐகான்ஸ தான் நம்மளோட டைட்டில் பக்கத்துல ஃபிக்ஸ் பண்ண போறோம். சோ நம்மளுக்கு வந்துட்டு என்னது அப்படின்னா, சிஸ்டம்க்கு நீங்க ஐகான் அப்படின்னு இந்த இடத்துல குடுத்தா தான், இது வந்துட்டு நம்ம குடுக்குற இமேஜ். நம்ம இங்க வந்து HREFல குடுத்துருக்கோம்ல, favicon.ico இங்க குடுத்துருக்காங்கல்ல. இது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம குடுக்க போற ஐகான் இமேஜ். ஓகேவா? அந்த இமேஜ வந்துட்டு நம்ம வழக்கமா இமேஜ் டேக்ல என்ன பண்ணுவோம்? SRCக்குள்ள போடுவோம். அப்படிதானே? பட் இங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, HREFக்குள்ள குடுக்கணும். ஓகேவா? நம்மளோட இமேஜோட இத வந்துட்டு HREFக்குள்ள குடுக்குறோம். ஏதோ ஒரு இமேஜ குடுக்குறோம். இந்த ரிலே இஸ் ஈக்குவல் டூ ஐகான் அப்படின்னு நீங்க சொன்னா தான், அதுக்கு வந்து தெரியும். சிஸ்டம்க்கு வந்து தெரியும். ஓகே. ஐகான் அப்படின்னா நம்மளோட இந்த டைட்டில்ல வந்துட்டு ஒரு ஐகான் மாதிரி நம்ம செட் பண்ணணும். இல்லன்னா அது எப்படி எடுத்துக்கும்னா, நார்மல் இமேஜ் மாரி எடுத்துக்கும். ஓகேவா? நார்மல் இமேஜ்னா நம்ம பாடியில ஷோ பண்ற இமேஜ் மாரி அது எடுத்துக்கும். ஓகேவா? பட் நமக்கு இங்க என்ன வேணும்? ஐகானா ஷோ ஆகணும். அந்த டைட்டிலுக்கு பதிலா இங்க குடுத்துருக்காங்கல்ல செஷன் 5 அப்படின்னு டைட்டில் குடுத்துட்டு, அதுல வந்து நமக்கு ஐகானா ஷோ பண்ணியிருக்காங்களா, அந்த மாரி நமக்கு ஐகானா ஷோ ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்னா, ரிலே இஸ் ஈக்குவல் டூ ஐகான் அப்படின்னு குடுத்துட்டு, HREFல நமக்கு தேவையான இமேஜோட லிங்கையோ, இல்ல பாத்தையோ நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இந்த டைப்பும் வந்துட்டு நீங்க வந்து ஆப்ஷனல் தான். இது குடுக்கணும்னு நீங்க அவசியம் இல்ல. ரிலேயும், HREFம் குடுத்தாலே ஓகே தான். இந்த டைப் எதுக்கு அப்டின்னா, ஆ லோடிங் ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியாகும். இப்ப நீங்க உடனே ரன் பண்ண உடனே இமேஜ் வந்து ஷோ ஆகும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஏதாவது லோடிங் இஷ்யூஸ் வராம இருக்கிறதுக்காண்டி இந்த டைப் வந்து குடுப்பாங்க. டைப்ல வந்துட்டு நீங்க PNG ஃபைல் குடுக்குறீங்கன்னா, இமேஜ் ஸ்லாஷ் PNG அப்படின்னு குடுக்கணும். இல்ல JPEGல குடுக்குறீங்கன்னா, இமேஜ் ஸ்லாஷ் JPEG அப்படின்னு குடுக்கணும். ஓகேங்களா? பட் இங்க வந்துட்டு நமக்கு டைப் யூஸ் பண்ணாமலும் நம்ம பண்ணலாம். அதுல பிரச்சனை கிடையாது. ஓகே. அது ஆப்ஷனல் மாதிரி தான். ஓகே. சோ அடுத்து வந்து வீடியோ. வீடியோ டேக்னா அதுக்கு வந்து வீடியோ அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி சோர்ஸ்க்குள்ள நம்ம குடுப்போம். வீடியோனா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஏதோ ஒரு கிளிப் சாங் கிளிப்போ, இல்ல மூவி கிளிப்போ ஏதோ ஒரு கிளிப்ப நம்ம வந்துட்டு வெப்சைட்ல ஆட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்துட்டு வீடியோ டேக்குள்ள அத குடுக்கணும். ஓகேவா? வெறும் வீடியோ டேக்குக்குள்ள குடுக்கக்கூடாது. வீடியோ டேக்குக்குள்ள நம்ம என்ன குடுக்கணும்? சோர்ஸுக்குள்ள குடுக்கணும். ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, நம்ம வந்து ஐஃப்ரேம் படிக்கும்போது அதுக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் படிச்சிருப்போம். ஆட்ரிபியூட்ஸ்னா என்னது? அத வந்து விட்த், ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஐஃப்ரேம்ல. அப்படிதானே? சோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஆட்ரிபியூட்ஸ் உண்டு. அதாவது வீடியோவோட விட்த்தையும், ஹைட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக ஆப்ஷனலா ஐஃப்ரேம்க்கு எப்படின்னா சரி ஐஃப்ரேம்ங்க வீடியோக்கு வந்து என்னன்னா ஸ்கிரீன் விசிபிளா இல்ல ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? மேம். ஓகே. நெட்வொர்க் எஸ் இஷ்யூ. மேம். எனக்கு விசிபிளா இல்ல.
வெயிட் அ மினிட். இப்போ இருக்கு. ஓகே. இடையில இடையில நெட் கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ விசிபிளா இருக்கு மேம். ஓகே. ஓகே. இன் பிட்வீன்ல இஷ்யூ வந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா? சோ வந்து வீடியோ டேக்ல எப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோக்கு வந்துட்டு நெறைய ஆட்ரிபியூட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து வீடியோ டேக்ல என்ன இருக்கும்னா, சோர்ஸ் எலமெண்ட்ட வந்து நீங்க குடுக்கணும். ஆ நீங்க வந்து இமேஜ்னா என்ன பண்ணுவீங்க? எஸ்ஆர்சிக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட இமேஜோட லிங்க்கையோ, பாத்தையோ குடுத்தா தான் அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோக்கு என்ன பண்ணணும்னா, சோர்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஒரு டேக் ஓப்பன் பண்ணணும். அந்த டேக்க நான் காமிக்கிறேன். ஓகேவா? இங்க வீடியோன்னு இருக்கு. வீடியோக்குள்ள என்ன இருக்கு? சோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? சோ அந்த சோர்ஸ்க்குள்ள எஸ்ஆர்சிக்குள்ள நம்மளோட வீடியோவோட லிங்க் குடுக்கணும். ஓகேவா? சோ வீடியோவோட லிங்க் குடுத்துட்டு அதோட டைப் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து டைப் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க டைப் வந்துட்டு குடுக்கிறதா இருந்தா குடுத்துக்கலாம். இல்லனாட்டி குடுக்கற வேண்டாம்னா விட்டுறலாம். ஓகே. அந்த மாதிரி. சோ அதோட ஆட்ரிபியூட்ஸ்னா என்னன்னா, கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. போஸ்டர், ஆட்டோ பிளே, லூப், மியூட்டட், எஸ்ஆர்சின்னு ஒரு இதெல்லாம் வந்துட்டு அதோட ஆட்ரிபியூட்ஸ். கண்ட்ரோல்ஸ்னா என்ன பண்ணும்னா, இப்ப இந்த வீடியோ பிளே இந்த இந்த எக்ஸாம்பிள் வீடியோ இருக்கா? சோ இந்த வீடியோல இந்த கீழ வந்துட்டு அந்த டைமரு, டைம் எவ்வளவு ஓடிருக்கு, அப்புறம் அந்த பாஸ் பட்டனு, அப்புறம் இந்த இந்த ஆ எவ்வளோ வீடியோ ஓடிருக்குங்கிற அந்த லைனு, அப்புறம் அந்த சைட்ல 3 ஐகான் 3 டாட் மாரி இருக்கா? இந்த இந்த மாதிரி கீழ வரணும் அப்டின்னா, நீங்க வந்து கண்ட்ரோல்ஸ்ன்னு ஒண்ணு குடுத்தா தான் வரும். ஓகேவா? கண்ட்ரோல்ஸ்ன்னு ஒண்ணு குடுத்தா தான் இந்த இது ஷோ ஆகும். அதே மாரி நீங்க வீடியோ இன்சர்ட் பண்றீங்கன்னா, அந்த கண்ட்ரோல்ஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல குடுக்கணும். குடுத்தா தான் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த வீடியோ வந்து ரன் ஆகும். இல்லன்னா அப்டியே இமேஜ் மாதிரி நிக்கும். வீடியோ வந்து ரன் ஆகாம அப்டியே நிக்கும். சோ ஒண்ணு கண்ட்ரோல்ஸ் குடுக்கணும். இல்லன்னா ஆட்டோ ப்ளே குடுக்கணும். ஏன்னா, இந்த கண்ட்ரோல்ஸ் எதுக்கு அப்டின்னா, நம்ம வீடியோ வந்துட்டு பாஸ் பண்றதுக்கோ, இல்ல ரெஸ்யூம் பண்றதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பாஸ் பட்டன் இங்க இருக்கா? சோ அந்த பாஸ் பட்டன கிளிக் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இல்லன்னா இந்த இந்த மாரி உங்களுக்கு அந்த இது தெரியுதான்னு தெரியல. அ நம்மளோட சவுண்ட் ஓகேவா? ஸ்பீக்கர் ஐகான் இருக்குல்ல? ஸ்பீக்கர் ஐகான் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, அ மியூட் பண்ணிக்கலாம். இல்ல அன்மியூட் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க கண்ட்ரோல்ஸ் இருந்தா பண்ணிக்கலாம். சோ, நீங்க இப்ப கண்ட்ரோல்ஸ் குடுக்காம, ஒரு வீடியோ நீங்க குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, இந்த வீடியோ ப்ளே ஆகாது. ஜஸ்ட் அந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு இருக்கும். அந்த வீடியோவோட ஸ்டார்ட்டிங் இமேஜ் மாரி மட்டும் அது இருக்கும். கண்ட்ரோல்ஸ் குடுத்தா தான், நீங்க போன உடனே அந்த பாஸ் பட்டன ரெஸ்யூம் பண்ணி, நீங்க வீடியோவ பாக்க முடியும். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு பிராக்டிகலா பண்ணும்போது இன்னும் நல்லா புரியும். இல்ல அப்டின்னா, ஆட்டோ ப்ளே குடுக்கணும். ஓகேவா? ஆட்டோ ப்ளேனா என்னன்னா ஆட்டோ ப்ளேனா என்னன்னா, நீங்க வந்துட்டு இந்த பாஸ் பட்டன் யூஸ் பண்ணி தான் வீடியோ ஆன் பண்ணணும்னு இல்ல. நீங்க ஆட்டோ ப்ளேன்னு குடுத்துட்டாலே, அந்த வெப்சைட்ல ரிஃப்ரெஷ் பண்ண உடனே அது என்ன ஆகும்னா, வீடியோ ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? ஆட்டோ ப்ளேன்னு குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோ அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். நம்ம வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணும்போதே. ஓகேவா? நம்ம போயிட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணா தான் அது ஸ்டார்ட் ஆகணும்னு இல்ல. ஆட்டோ ப்ளே குடுக்கும்போது என்ன ஆகும்? அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? சோ அடுத்து ஆட்டோ ப்ளே மியூட்டட் அப்டின்னா, நமக்கு என்ன ஆகும்னா, அந்த வீடியோல உள்ள சவுண்ட மியூட் பண்ணிரும். ஓகேவா? அதான் ஆட்டோ ப்ளே மியூட்டட். அடுத்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஆ லூப்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? லூப்னா என்ன பண்ணும்னா, லூப்னா உங்களுக்கு தெரியும். ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் ஒரு விஷயம். அதே மாதிரி லூப் நீங்க குடுத்துருக்காங்க அது லூப். லூப்னா என்ன பண்ணும்னா, அந்த திருப்பி திருப்பி அந்த வீடியோ வந்து எண்ட் ஆனாலுமே, திருப்பி அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் வந்து அந்த வீடியோ வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால லூப் குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி திருப்பி அது ரன் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? சோ இத வந்துட்டு நான் போஸ்டர்ல உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? உங்களுக்கு தெளிவா அதுக்கப்புறம் சொல்றேன். ஆ பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது சொல்றேன். சேம் டூ சேம். இதே மாதிரி தான் ஆடியோ டேக். ஓகேவா? எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இங்க நீங்க வீடியோவோட லிங்க் குடுப்பீங்களா எஸ்ஆர்சிக்குள்ள, அதுக்கு பதிலா ஆடியோல என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதோ ஒரு ஆடியோவோட லிங்க்க நீங்க குடுப்பீங்க. ஓகேவா? சோ அதேதான். அதே மாதிரி சோர்ஸ்க்குள்ள ஆடியோ டேக் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஓகே. அதே மாரி ஆடியோ டேக் யூஸ் பண்ணி சோர்ஸ்க்குள்ள, எஸ்ஆர்சிக்குள்ள நீங்க ஏதோ ஒரு ஆடியோ குடுக்குறீங்க. அதோட டைப்ப நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இல்ல பண்ணாம இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாரி கண்ட்ரோல்ஸ், ஆட்டோ ப்ளே கண்ட்ரோல்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஒரு
பாஸ் பட்டனு, டைமரு, அந்த சவுண்டு அண்ட் தென் 3 ஐகான்ஸ் இதே மாதிரி கண்ட்ரோல்ஸ் குடுத்தா உங்களுக்கு ஷோ ஆகும். கண்ட்ரோல்ஸ் குடுக்கலன்னா கண்ட்ரோல்ஸ் குடுக்கலனாட்டி நீங்க ஆடியோன்னு இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோல வந்துட்டு நீங்க வந்து கண்ட்ரோல்ஸ் குடுக்கலாம். இல்லன்னா ஆட்டோ ப்ளே குடுக்கலாம். ஆப்ஷனல் தான். ஒண்ணு கண்ட்ரோல்ஸ் குடுக்கலாம். இல்ல ஆட்டோ ப்ளே குடுக்கலாம். அந்த மாதிரி. பட் ஆடியோல நீங்க என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல்ஸ் கண்டிப்பா குடுக்கணும். ஓகேவா? கண்ட்ரோல்ஸ் குடுத்து நீங்க ஆட்டோ ப்ளே எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபீச்சரா ஆட் பண்ணிக்கலாம். ஆனா, வீடியோல அப்படி இல்ல. வீடியோல வந்துட்டு வீடியோல வந்து நீங்க கண்ட்ரோல்ஸ் குடுத்து எக்ஸ்ட்ராவா ஆட்டோ ப்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆனா, ஆடியோல கண்டிப்பா நீங்க கண்ட்ரோல்ஸ் குடுக்கணும். உங்களுக்கு வந்து குழப்பும். கண்ட்ரோல்ஸ்னா என்னன்னு ஒழுங்கா புரியாம, ஆட்டோ ப்ளேனா என்னன்னு ஒழுங்கா புரியாம இருக்கும். நான் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணும்போது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே. சோ, இப்போதைக்கு வீடியோ, ஆடியோ பார்த்துட்டு, நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு பட்டன்குள்ள வரணும். ஓகே. பட்டன் வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். சோ, அதனால அத லாஸ்ட்ல சொல்றேன். ஓகே. சோ, இப்போ வந்துட்டு ஓகே. அது ஆல்ரெடி பண்ணி வச்சிருச்சு. ஸோ, நான் அத கமாண்ட் பண்ணிட்டு, ஓகே. ஸோ, இப்போ இங்க நான் வரலாம். ஓகேவா? ஸோ, இப்ப என்னன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஆடியோ வந்துட்டு என் ஃபைல்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வீடியோ ஃபைல்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இன் கேஸ் உங்களுக்கு ஆடியோ, வீடியோ வேணும்னா என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் குரோம்குள்ள போயிட்டு, நீங்க வந்துட்டு நேச்சர் வீடியோஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டவுன்லோட் ஃபார் ஃப்ரீன்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ அந்த மாரி குடுத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு இந்த மாதிரி அந்த பிக்சல்ஸ் வெப்சைட்ஸ்குள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல வெப்சைட். ஓகேவா? சோ இந்த வெப்சைட்ல போயிட்டு ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு தேவைப்படுற வீடியோவ போயிட்டு கிளிக் பண்ணி, இப்ப உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா, இத டவுன்லோட் குடுத்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி வீடியோவையோ, அதே மாரி ஆடியோ வேணும்னா, அதே மாதிரி வேற ஏதாவது வெப்சைட்ல போயிட்டு ஆடியோவையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நான் இங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட ஃபைல்ல. நீங்க வந்துட்டு ஆ வேணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பட் உங்களோட ஃபைலுக்குள்ள தான் இருக்கும். இமேஜோ, இல்ல நீங்க வீடியோ, ஆடியோ எது குடுத்தாலும், நீங்க எந்த ஃபைல்ல ரன் பண்றீங்களோ, அந்த ஃபைலுக்குள்ள அது இருக்கணும். ஓகேவா? இது இருந்தா தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அவுட்புட்ல வந்து இது ஷோ ஆகும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபேவிகான் வந்து செட் பண்ணலாம். இப்போ வந்து நான் இப்போதைக்கு இத ரன் பண்றேன். ம். ஒரு நிமிஷம். ஓகே. சோ இப்போதைக்கு இத நான் ரன் பண்றேன். ஓகேவா? சோ இப்போதைக்கு இத ரன் பண்ணா, ஐகான் போவே இல்ல. ஒன் மினிட். செட் பண்ணது அப்படியே இருக்குண்ணே. ஓகே. நான் உங்களுக்கு ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணி, அதுல உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்ப நம்ம நம்ம வந்து இத வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எப்படி ரன் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ண போறோம். இப்போ இந்த இதுல Amazon போட்டு நான் ஏதோ ஒரு இமேஜ் வச்சிருக்கேன்னா, ஐகான் வச்சிருக்கேன்னா, இதே மாதிரி நம்மளோட இந்த டாக்குமெண்ட்ட மாத்த போறோம். ஓகேவா? சோ இந்த டாக்குமெண்ட்ல இங்க வந்துட்டு எந்த இமேஜும் இல்ல. டைட்டிலும் நம்ம எதுவுமே குடுக்கல. இப்ப நம்ம இத தான் மாத்தி என்ன பண்ண போறோம்? ஃபேவிகான் யூஸ் பண்ணி ஃபேவிகான் மீன்ஸ் லிங்க் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். டைட்டில் என்ன வச்சுக்கலாம் அப்டின்னா, நேச்சர் அப்டின்னு நான் டைட்டில் வச்சுக்கிறேன். ஓகே. சோ அடுத்து என்ன பண்ண போறேன் அப்டின்னா, அந்த இமேஜ லிங்க் பண்ணி அந்த ஐகான் மாரி ஷோ பண்ண போறேன். அதுக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? லிங்க் டேக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ லிங்க் டேக்குக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா, லிங்க் ரிலேனா நான் என்னது? ரிலேனா என்னது அப்டின்னா, அப்பதான் நம்ம சிஸ்டம்க்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம். நம்ம இப்ப என்ன லிங்க் குடுக்க போறோம். இதே நம்ம ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ட வந்து இங்க வந்துட்டு நம்மளோட இந்த ஃபைல்ல வந்துட்டு இன்டகிரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாக்குமெண்ட்டோட நேம இங்க குடுப்போம். ஓகேவா? ரிலேக்குள்ள குடுப்போம். பட் நம்ம இங்க என்ன இன்டகிரேட் பண்ண போறோம்? ஐகான ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ண போறோம். சோ அதனால ஐகான் அப்டின்னு குடுத்துட்டு,
இந்த ஐகான செட் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம இமேஜ்ல சோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? யாராவது சொல்லலாமா? சாரி. கேக்குதா? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? யாராவது ரிப்ளை பண்றீங்களா? எஸ் மேம் ஆடிபிளா இருக்கு. ஓகே. இங்க வந்து நம்ம இமேஜ்ல வந்துட்டு எஸ்ஆர்சி யூஸ் பண்ணுவோம். இதே ஐகான் குடுக்கணும்னா, எதுக்குள்ள நம்மளோட பாத்த குடுக்கணும்? நம்மளோட இமேஜோட பாத்த. நானே சொல்லட்டுமா? ஹெச்ஆர்எஃப் ஓகே மேம். ஹெச்ஆர்எஃப் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹெச்ஆர்எஃப் க்குள்ள குடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் உங்களுக்கு எதுவும் ரிமெம்பரன்ஸ் இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான். ஒண்ணும் ரிமெம்பரன்ஸ் இல்லன்னா திருப்பி படிச்சுக்கிறோம் அவ்வளவுதான். ஓகே. சோ ஹெச்ஆர்எஃப்ல வந்துட்டு நம்மளோட இமேஜோட பாத்தையோ, இல்ல நம்ம இமேஜோட நேமையோ அங்க குடுக்கணும். சோ நான் ஆல்ரெடி இமேஜ் டாட் பிஎன்ஜின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேனா, சோ இமேஜ் டாட் பிஎன்ஜின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கத நான் இப்ப இங்க வந்து குடுத்துட்டேன். குடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா, வந்துச்சா? நேச்சருக்குள்ள நமக்கு என்ன ஆயிடுச்சு? இமேஜ் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இங்க என்ன இருந்துச்சு? ஒரு குளோப் மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சு. இப்ப நம்மளோட ஐகான் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல நம்மளோட ஐகான் வந்துருச்சு. ஓகே. சோ இந்த மாதிரி ஐகான் செட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? வீடியோ டாக் யூஸ் பண்ணி வீடியோவ செட் பண்ண போறோம். ஓகே. சோ வீடியோ டாகுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, வீடியோ டாக் வீடியோ டாகுக்குள்ள என்ன குடுக்கணும்? சோர்ஸ். ஓகேவா? சோர்ஸ்க்குள்ள ஓகே. சோர்ஸ் வந்துட்டு எப்படின்னா, குளோசிங் டேக் இருக்காது. ஓகேவா? நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. எல்லா டேகுக்கும் வந்துட்டு குளோசிங் டேக் இருக்காது. வீடியோக்கும் ஓப்பனிங் டேக், குளோசிங் டேக் இருக்கு. பட் சோர்ஸஸ்க்கு என்ன இருக்கு? ஒன்லி ஓப்பனிங் டேக் மட்டும் தான் இருக்கும். குளோசிங் டேக் இருக்காது. ஓகேவா? சோ இதுல வந்துட்டு நம்ம என்ன குடுக்கணும்? எஸ்ஆர்சிக்குள்ள நம்ம இத குடுக்கணும். நம்மளோட பாத்த குடுக்கணும். நம்மளோட வீடியோவோட பாத்து, இல்ல நம்ம வீடியோவோட நம்ம இங்க சேவ் பண்ணி வச்சிருக்க அதோட நேம். ஓகேவா? சோ அதோட நேம் நான் இங்க என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கேன்? வாட்டர்ஃபால் டாட் எம்பி4ன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது நான் சேவ் பண்ணி வச்சிருக்க வீடியோ. நீங்க சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நான் இப்போ இப்ப நான் வந்து கண்ட்ரோல்ஸ் எதுவுமே குடுக்கல. இப்ப நான் இது விஷுவலா ஷோ ஆகுதான்னு பாக்குறேன். ஷோ ஆகுது. ஒரு நிமிஷம் விட்த் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? வீடியோவோட விட்த்தையும், ஹைட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசா இருக்கு ஸ்கிரீன்ல. ஓகே. விட்த் என்னது அப்படின்னா 500 பிக்சல் குடுக்குறேன். அண்ட் தென் ஹைட்டும் நான் என்ன பண்றேன்னா 500 பிக்சல் குடுக்குறேன். ஓகே. ஓகே. சோ இப்ப நான் குடுத்துட்டு, இப்ப நான் செக் பண்ணி பாக்குறேன். ஓகே. இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, வீடியோ ஷோ ஆகாம ஏதோ நான் இமேஜ இன்சர்ட் பண்ண மாதிரி இருக்கு. நான் கண்ட்ரோல்ஸ் குடுக்காததுனால தான் இது இப்படி இருக்கு. ஓகேவா? சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் கண்ட்ரோல்ஸ் குடுக்குறேன். ஓகேவா? சோ இப்ப நான் கண்ட்ரோல்ஸ் குடுத்துட்டேன். சோ இப்ப வீடியோ ஷோ ஆகுதா? இப்ப வீடியோல இப்போ வந்து இனிஷியலா அந்த வீடியோ எப்படி இருக்கு? பாஸ்ட்ல இருக்கு. அப்படித்தானே? நம்ம இன்னும் ரெஸ்யூம் பண்ணல. இப்ப நம்ம கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு இது ஷோ ஆகுதா? இந்த பாஸ் பட்டனு, இந்த மினிமைஸ் பண்றது ஸ்க்ரீன, அந்த மாரி ஒரு ஐகான் ஷோ ஆகுது. அடுத்து இந்த 3 மோர் ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுது. இதெல்லாம் ஷோ ஆகுதா? இப்ப நான் இங்க போயிட்டு ரெஸ்யூம் பண்ண உடனே, எனக்கு வீடியோ வந்து ரன் ஆகுது. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் வீடியோ ரன் ஆகுறது. சோ இந்த மாதிரி எனக்கு வீடியோ ரன் ஆகுது. ஓகே. அண்ட் தென் வீடியோ ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 5 செகண்ட்ஸ் அந்த வீடியோ இருக்கா? சோ 5 செகண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்க்கே வந்துருச்சு. திருப்பி நான் ரெஸ்யூம் பண்ணும்போது திருப்பி அந்த வீடியோ ரன் ஆகுது. ஓகேவா? சோ ரன் ஆகிக்குது. ரன் ஆகி முடிச்ச உடனே பாஸ் பண்றேன். பாஸ் ஸ்டேட்க்கு வந்துரும். ஓகே. சோ இந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, இது வந்து கண்ட்ரோல்ஸ் குடுத்தான். ஓகேவா? நீங்க எது கண்ட்ரோல்ஸ் எங்க குடுக்கணும் அப்டின்னா, சோர்ஸ்க்குள்ள கண்ட்ரோல்ஸ் குடுத்தா ஒர்க் ஆகாது. எதுல குடுக்கணும்? வீடியோ டாக்ன்னு குடுத்துருக்கீங்களா, அந்த ஓப்பனிங் டாகுக்குள்ள தான் நீங்க விட்த், ஹைட் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல கண்ட்ரோல்ஸ், ஆட்டோ ப்ளே எத யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அதோட ஆட்ரிபியூட்ஸ நீங்க வந்து அந்த வீடியோவோட ஓப்பனிங் டாகுக்குள்ள தான் குடுக்கணும். ஓகேவா? சில பேர் அந்த மிஸ்டேக்கும் பண்ணுவாங்க. சோ அதனால தான் சொல்றேன். இப்ப நீங்க இதுல வந்து ஆப்ஷனல்ன்னு சொன்னேன்ல டைப்பு. நீங்க குடுத்துக்கலாம். நீங்க என்ன குடுத்துக்கலாம்னா, டைப் இஸ் ஈக்குவல் டூ வீடியோ. நீங்க வீடியோ தானே யூஸ் பண்றீங்க. வீடியோ ஸ்லாஷ் இங்க நான் என்ன குடுத்துருக்கேன்? MP4ல குடுத்துருக்கேனா? சோ அதனால அதோட டைப் என்னது? MP4. இதே MP3ல குடுத்துருக்கேன்.
இல்ல வேற ஏதோ வீடியோ டைப் வேற மாரி இருக்குன்னா, அந்த டைப் வந்து நீங்க வந்து இங்க குடுக்கணும். பட் வீடியோ காமெண்ட். எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் வீடியோ காமெண்ட் ஸ்லாஷ் அதோட டைப் வந்துட்டு நீங்க அதுக்கு ஏத்த மாரி குடுத்துக்கலாம். இது வந்துட்டு என்னன்னா, இப்போ நீங்க எடுத்த உடனே அந்த வீடியோ ரன் ஆகுறது வந்து சம்டைம்ஸ் டிலே ஆகலாம். எல்லா டைமும் சொல்ல முடியாது. சில ப்ரௌசர்ல அது வந்து டிலே ஆகும். அந்த மாதிரி டிலே வராம இருக்கிறதுக்காண்டி தான் இந்த டைப் குடுப்பாங்க. ஓகேவா? இது ஆப்ஷனல் தான். இதனால நமக்கு பெருசா சேஞ்சஸ் ஒண்ணும் தெரியாது. ஓகே. சோ நான் இப்ப வந்து கண்ட்ரோல்ஸ் குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆட்டோ ப்ளே பார்த்தோம். அட்ரிபியூட்ஸ்ல அப்படிதானே? ஆட்டோ ப்ளே என்ன பண்ணும்னா, இப்ப நீங்க இந்த வீடியோ வந்துட்டு நான் இது பண்ணியிருக்கேன். இப்ப நான் போயிட்டு ரெஸ்யூம் குடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ வந்து ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே அது ரன் ஆகல. ரெஸ்யூம் குடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த வீடியோ வந்து ரன் ஆகுது. ஆனா எனக்கு அப்படி வேண்டாம். எடுத்த உடனே ரெஸ்யூம் குடுக்காமலே ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகணும் அப்படின்னா ஆட்டோ ப்ளே. பேர்லயே இருக்கு ஆட்டோ ப்ளே. ஆட்டோ ப்ளேன்னு குடுத்துட்டீங்கன்னா, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, நான் வந்து ரெஸ்யூமே பண்ணல. அதுவாவே ரன் ஆயிட்டு இருக்கு. தானே? சோ இதுதான் ஆட்டோ ப்ளே. ஓகே. சோ இப்போ நான் திருப்பி அத போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன். ம். ஓகேவா? ரிஃப்ரெஷ் பண்ணா அது வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகாது. நீங்க வந்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் குடுத்து, திருப்பி ஒரு ஓப்பன் வித் லைவ் சர்வர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. சோ வந்துட்டு இப்போ வந்துட்டு அது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணோம். அடுத்து வந்துட்டு என்ன ஆகுது அப்டின்னா, ஆட்டோ ப்ளே யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அது ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேவா? இதே அந்த வீடியோ வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, 5 செகண்ட்ஸ் ப்ளே ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆயிருது. அப்புறம் அது ப்ளே ஆக மாட்டுது. சோ அப்ப நான் என்ன பண்ணணும்னா, இன்ஃபைனைட்டா எனக்கு வந்து ரன் ஆயிட்டே இருக்கணும் அப்டின்னா என்ன பண்ணணும் அப்டின்னா, லூப்ன்னு குடுக்கணும். ஓகே. சோ லூப்ன்னு குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து என்ன ஆகும்னா, இன்ஃபைனைட்டா அது வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். ரன் ஆகுதா? இதே மாதிரி உங்களுக்கு திருப்பி, 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 திருப்பி அது ரன் ஆயிட்டே இருக்கும். ஓகே. நான் எதுவுமே பண்ணல. அது 5 செகண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து என்ன ஆகிட்டு இருக்கு? ரன் ஆயிட்டே இருக்கும். திருப்பி, திருப்பி. சோ அதான் லூப். லூப்னா என்னது? ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கிறது. ஓகேவா? லூப். சோ மியூட்டட்ன்னு குடுத்தோம்னா, இப்போ நீங்க இங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த இந்த நல்லா இங்க கவனிங்க. இந்த ஸ்பீக்கர் ஐகான் இருக்கா? இது வந்துட்டு என்ன இருக்கு அப்டின்னா, இந்த வீடியோல வந்து சவுண்ட் இல்ல. சோ அதனால நமக்கு சவுண்ட் கேட்கல. இதே சவுண்ட் இருக்கிற வீடியோனா என்ன ஆகும்? சவுண்ட் கேட்கும். சோ இப்போதைக்கு இந்த மியூட் ஐகான் எப்படி இருக்குன்னா, சவுண்ட் இருந்தா தான் இந்த மாரி மியூட் ஐகான் இருக்கும். சவுண்ட வந்து கட் பண்ணிட்டனா எப்படி இருக்கும்? அந்த மியூட்டுக்கு மேல ஏதோ ஒரு கட் லைன் வந்து கட் பண்ண மாரி இருக்கும். அப்படிதானே? அன்மியூட் பண்ணா என்ன இருக்கும்னா, சாரி மியூட் பண்ணா எப்படி இருக்கும்னா, கட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி எனக்கு இப்ப இந்த வீடியோ வந்து மியூட் பண்ணணும். அதோட சவுண்ட மட்டும் எனக்கு மியூட் பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோ ப்ளே மியூட்டட் அப்படின்னு போடணும். ஓகே. மியூட்டட் ஓகே. மியூட்டட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியுதா? நான் மியூட் பண்ணல. ஓகே. சோ மியூட்டட்ன்னு குடுத்ததுனால, அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட மியூட் பண்ணிக்கிட்டு. அந்த ஸ்லாஷ் கட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு இது வருதா? ஒரு லைன் வருதா? சோ அது என்ன பண்ணிக்கிட்டுனா, மியூட் பண்ணிக்கிட்டு. ஓகே. வீடியோவ மியூட் பண்ணிட்டு. சோ இவ்வளதான் ஆ இது. ஓகேவா? வீடியோ. இந்த வீடியோ டேக்ல எனக்கு வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் வேண்டாம். இந்த மாதிரி எனக்கு இது ஷோ ஆக வேண்டாம். இது பார்க்க நல்லா இல்ல. எனக்கு வீடியோ மட்டும் ஷோ ஆகணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல்ஸ எடுத்து விட்டுறணும். வீடியோல கண்ட்ரோல்ஸ் வந்து குடுக்குறதும், குடுக்காததும் உங்களோட விருப்பம். ஓகே. பட் நீங்க கண்ட்ரோல்ஸ் குடுக்கலன்னா, வெறும் ஆட்டோ ப்ளே மட்டும் குடுத்தா வீடியோ ரன் ஆகாது. ஓகே. ஆட்டோ ப்ளே, மியூட்டட், லூப்ன்னு குடுத்தா தான் உங்களுக்கு வீடியோ ரன் ஆகும். ஓகே. இல்லன்னா உங்களுக்கு ரன் ஆகாது. ஓகே. ஆட்டோ ப்ளே, மியூட்டட், லூப். இது 3மே குடுக்கணும். இது 3மே குடுக்கணும் அல்லது கண்ட்ரோல்ஸ் மட்டும் குடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வீடியோ ரன் ஆகும். ஓகே. இது குடுக்காம வெறும் ஆட்டோ ப்ளே மட்டும் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ ரன் ஆகாது. ஓகே. சோ வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எனி டவுட்? ஏதாவது அட்ரிபியூட்ஸ் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? நோ மேம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு மேம். அடுத்து ஆடியோ. சேம் டு சேம். இதே மாதிரி தான் ஆடியோ. ஓகேவா? சோ ஆடியோ என்னன்னா, ஆடியோலயே அதே மாதிரி ஆடியோ டேக். இங்க வீடியோ டேக்ன்னு யூஸ் பண்றதுக்கு பதிலா அங்க ஆடியோ டேக் யூஸ் பண்ணுவோம். ஆடியோ டேக்ல சோர்ஸ்க்குள்ள எஸ்ஆர்சி. பட் இங்க என்ன சொன்னேன்? ஆடியோ டேக்குக்கும், வீடியோ டேக்குக்கும் இன்னொரு டிஃபரன்ஸ் சொன்னேன். என்ன டிஃபரன்ஸ்? யாராவது சொல்ல முடியுமா?
இடையில இடையில கொஸ்டின் கேட்டு டிஸ்டர்ப் பண்றாதீங்க. ஆடியோ டேக்ல கண்ட்ரோல்ஸ் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுவோம். சூப்பர். குட். சாய் வர்ஷினி ரைட்? ஓகே. குட். கவனிச்சிருக்கீங்க நல்லா. ஓகே. சோ வந்துட்டு ஆடியோ டேக்ல என்ன யூஸ் பண்ணணும்? அவங்க சொன்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகே. கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணலன்னா ஆடியோ டேக் ஒர்க் ஆகாது. ஏன்னா கண்ட்ரோல்ஸ் நீங்க ஒண்ணு யூஸ் பண்ணாதான் இப்போ நான் காமிக்கிறேன். இது வந்து நம்ம இன்னொரு டிப்புக்குள்ள கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் ஏன் இதை டிப்புக்குள்ள கொடுத்தேன்னா டிவ்வுக்குள்ள எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு புது எலமெண்ட் ஆட் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு டிவ்ல ஆட் பண்றது வந்து ஒரு நல்ல ஹாபிட். ஓகேவா? கண்ட்ரோல்ஸ் குடுக்கலன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ளே உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? உங்க ஆடியோல இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ளே உங்களுக்கு இருக்காது. அப்ப எப்படி நீங்க ஆடியோவை கேட்பீங்க? உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆடியோன்னு நாங்க இங்க இன்செர்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியாது. சோ அதனால கண்ட்ரோல்ஸ் கண்டிப்பா குடுக்கணும். இப்போதைக்கு நான் எதுவுமே ஆடியோ இன்செர்ட் பண்ணல. பட் ஸ்டில் அது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம அது ஷோ பண்ணும். கண்ட்ரோல்ஸ்ன்னு குடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம ஷோ பண்ணும். ஓகேவா? சோ இதுக்கு அடுத்து தான் நான் என்ன பண்ண போறேன்? எஸ்ஆர்சிக்குள்ள நான் வந்துட்டு ஒரு ஆடியோவை இன்செர்ட் பண்ண போறேன். ஓகே. நான் இப்ப இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆடியோவோட சவுண்ட் கேக்குதான்னு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஆடியோ MP3 இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்ப நான் போயிட்டு பாக்குறேன். ஓகே. அது இன்செர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ ரொம்ப சவுண்டா இருந்துச்சுன்னா சொல்லிருங்க. சவுண்ட குறைச்சிரும். கேக்குதா? உங்க சவுண்ட் கேக்குதா? ஒண்ணுமே கேட்கல மேம். கேக்கலையோ? சரி ஓகே. கேக்கும். ஓகேவா? ஓகே. சோ இதுல வந்துட்டு என்ன பண்ணும்னா, நீங்க வந்துட்டு இப்ப நீங்க வந்துட்டு ஆடியோ ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் கேக்கும். சோ இதுல வந்து எப்படின்னா, ஆ நீங்க வந்து ஆடியோ இன்செர்ட் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். ஓகேவா? ஜாலியா இருக்கும். நீங்க ஆடியோ இன்செர்ட் பண்ணி ஆடியோ கேட்கும்போது நல்லா இருக்கும். ஓகே. சோ ஆடியோ இன்செர்ட் பண்ண உடனே இந்த இடத்துல நீங்க அந்த வீடியோ எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான். நீங்க வந்து கண்ட்ரோல்ஸ்ன்னு குடுத்த உடனே, இங்க நான் வந்து அந்த பாஸ் பட்டன ரெஸ்யூம் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆடியோ கேட்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு இல்ல எனக்கு வந்துட்டு முன்னாடியே கேட்கணும், முன்னகட்டியே கேட்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஆட்டோ ப்ளே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆட்டோ ப்ளே யூஸ் பண்ணீங்கன்னா, சாரி. அந்த வீடியோ ஆடியோ கேட்டுட்டே இருந்தது டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. ஓகே. ஆட்டோ ப்ளே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அது ப்ளே ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த ஆடியோ வந்துட்டு ஆட்டோ ப்ளே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க போயிட்டு ஆடியோல போயிட்டு பிரஸ் பண்ணா தான் உங்களுக்கு ஆடியோ கேட்கணும்னு இல்ல. அந்த வீடியோ மாரியே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆடியோ கேட்டுட்டே இருக்கும். ஓகேவா? அதான் ஆட்டோ ப்ளே. அதே மாதிரி நீங்க அத மியூட் பண்ணணும் அப்டின்னா, ஆடியோ மியூட் பண்ணணும்னா, ஆட்டோ ப்ளே மியூட்டட். அதே மாதிரி தான். ஓகே. ஆட்டோ ப்ளே மியூட்ன்னு குடுத்தீங்கன்னா, வந்து என்ன பண்ணும்னா, அந்த வீடியோ வந்து மியூட்டட் ஆயிடுது. ஓகே. சோ, இப்போ போயிட்டு நீங்க வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, மியூட்டட் ஆயிருக்கா? சோ ஆட்டோ ப்ளே மியூட்டட் குடுத்ததுனால அந்த வீடியோ வந்து மியூட்டட் ஆயிருக்கு. வீடியோ ஓடுது. ஓகேவா? வீடியோ நமக்கு ரன் ஆகுது. பட் ஸ்டில் நமக்கு வந்து அந்த சவுண்ட் கேட்காது. ஓகே. மியூட்டட் குடுத்ததுனால. பாஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் உங்களுக்கு லூப் மோட்ல வேணும்னா, ஆட்டோ ப்ளே, மியூட்டட், லூப்ன்னு குடுத்தீங்கன்னா, திருப்பி திருப்பி அந்த ஆடியோ ரன் ஆகி முடிச்ச டைம்க்கு அப்புறமும் உங்களுக்கு வந்துட்டு ஆடியோ ரன் ஆயிட்டே இருக்கும். இதான் ஆடியோ. ஆடியோ, வீடியோ, ஃபேவிகான் புரிஞ்சதுன்னு நெனைக்கிறேன். டவுட்னா கேட்கலாம். இல்லன்னா பட்டன் போலாம். எனி டவுட்? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லன்னா தம்ஸ் அப் சிம்பிள் போடுறீங்களா? ஓகே. சூப்பர். கார்த்திகா, சரண்யா, இந்துமதி. ஓகே. இந்துமதிக்கு எதுவும் டவுட் இருக்கா?
நோ மேம். ஓகே. சோ இதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பட்டன் என்னன்னா, அது ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு ஐகான் ஓகேவா? சாரி ஐகான்ங்க மேம். ஒரு டேக் ஓகே. சோ அந்த டேக் என்னன்னா, பட்டன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து கிளிக் பண்ணுவீங்க. ஓகே. சப்மிட் பண்றதுக்கு சப்மிட் பட்டன் யூஸ் பண்ணுவீங்க. ஆ வேற நெறைய பட்டன்ஸ் இருக்கு. அப்படிதானே? டெலீட் பண்றதுக்கு டெலீட் பட்டன் இந்த மாதிரி பட்டன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு பட்டன நீங்க கிரியேட் பண்றதுக்கு நெறைய வெப்சைட்ல நெறைய பட்டன்ஸ் பார்த்திருப்பீங்க. பை நவ் கிளிக் பண்ணுவீங்களா? அது வந்து பை நவ்ங்கிற அது ஒரு பட்டன் மாரி நீங்க கிளிக் பண்ணோம்னா, பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு அது போகும். கன்டின்யூ அப்படின்னு இருக்கும். அந்த கன்டின்யூ பட்டன கிளிக் பண்ணுவீங்க. இந்த மாரி நெறைய வெப்சைட்ல நீங்க பட்டன்ஸ் பார்த்திருப்பீங்க. சோ அதே மாரி ஒரு பட்டன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, பட்டன் டாக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? சோ பட்டன்ஸ்க்கும் ஆட்ரிபியூட்ஸ் டைப் இருக்கு. சரியா? ஆட்ரிபியூட்ஸ் இல்ல டைப். சோ பட்டன்ஸ்ல என்னென்ன டைப்லாம் இருக்குன்னா, நார்மல் பட்டன். நார்மல் பட்டன்னா என்னது? கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இங்க போயிட்டு இப்படி கிளிக் பண்றாங்களா? இந்த இத வச்சு இதே மாதிரி கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் பட்டன். சப்மிட்லயும் கிளிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து ஃபார்ம் இன்னும் படிக்கல. ஓகேவா? ஃபார்ம் படிக்கலன்னு நெனைக்கிறேன் நம்ம. ஃபார்ம்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஏதோ ஃபார்ம்ல உங்க நேமு, உங்க ஃபோன் நம்பர், உங்க அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு என்ன குடுக்கும்னா, சப்மிட் பட்டன் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல போயிட்டு என்ன பண்ணுவீங்க? சப்மிட் குடுப்பீங்க. அப்படிதானே? சோ அந்த மாரி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஃபார்ம் டேட்டால என்ன ஆகும்னா, குறிப்பிட்ட ஒரு அ எதுல போயிட்டு அது சப்மிட் ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு அட்ரஸ் மாரி ஒரு இமெயிலோ ஏதோ குடுத்துருப்பாங்க. சோ அது மாதிரி அந்த இமெயிலுக்கு போயிட்டு அது சப்மிட் ஆயிடும். எப்போ அப்படின்னா, நம்ம சப்மிட் பட்டன் யூஸ் பண்ணும்போது. அந்த மாரி இடத்துலலாம் நம்ம பட்டன் என்ன குடுக்கணும்? அதோட டைப்ப சப்மிட்ன்னு குடுக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு அது சப்மிட் ஆக போகுது. அப்படிதானே? சோ அதனால அப்ப நம்ம பட்டனோட டைப் வந்து வெறும் பட்டன்னு குடுக்கக் கூடாது. ஓகேவா? அந்த மாரி டைம்ல நம்ம என்ன குடுக்கணும்? டைப் இஸ் ஈக்குவல் டூ சப்மிட் அப்படின்னு குடுக்கணும். பட் நம்ம இன்னும் ஃபார்ம் டேட்டா படிக்கல. இப்போதைக்கு நமக்கு சப்மிட் பட்டன் தேவையில்ல. ஃபியூச்சர்ல கண்டிப்பா தேவைப்படும். ஓகேவா? அப்ப நம்ம வந்துட்டு சப்மிட் பட்டன், ஃபார்ம் டேட்டா எப்படி கிரியேட் பண்றது? ஃபார்ம் டேட்டாவுக்கு அப்புறம் அதுல எப்படி சப்மிட் குடுக்குறதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஓகே. அடுத்து ரீசெட் பட்டன். ரீசெட் பட்டன் எதுக்கு அப்டின்னா, இதே ஃபார்ம் டேட்டாலயே ரீசெட் பட்டன் ஒரு பட்டன் வச்சிருப்பாங்க. இல்ல ரீலோட் பட்டன் வச்சிருப்பாங்க. அப்டின்னா என்ன ஆகும்? நீங்க அதுவரைக்கும் குடுத்த டேட்டாஸ் எல்லாமே நீங்க ஏதோ ஒரு எல்லா டேட்டாஸுமே தப்பா குடுத்துட்டீங்க அப்டின்னா, ரீசெட் கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த ஃபார்ம் ஃபர்ஸ்ட் எப்டி இருந்துச்சோ, அதே மாதிரி நீங்க ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எதுவுமே சேவ் ஆகாம, ஃபர்ஸ்ட் புதுசா அந்த ஃபார்ம் எப்டி இருந்துச்சோ, அதே மாதிரியே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஃபார்ம்னா உங்களுக்கு தெரியுதுல, நெறைய Google ஃபார்ம் ஃபில் அப் பண்ணியிருப்பீங்க. அதானே? சோ அந்த மாதிரி ஃபார்ம். அதான் ஃபார்ம்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ அதே மாரி ஃபார்ம நம்ம இந்த HTML யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? நேமு, அட்ரஸ், ரெஜிஸ்டர் நம்பரு அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ட்டீங்கன்னா, ஃபார்ம் மாதிரி நம்ம ஃபார்ம் டாக்ன்னு ஒரு டாகே இருக்கு அதுக்கு. ஓகேவா? அந்த டாக் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம். சோ அந்த மாரி ஃபார்ம நம்ம சப்மிட் பண்ணணும் அப்டின்னா, அந்த இடத்துல சப்மிட் பட்டனுக்கு வந்து டைப் இஸ் ஈக்குவல் டூ சப்மிட் அப்டின்னு குடுக்கணும். இல்ல ரீசெட் ஆகணும் அப்டின்னா, டைப் இஸ் ஈக்குவல் டூ ரீசெட் அப்டின்னு அந்த பட்டன் டைப் குடுக்கணும். இல்ல நீங்க எதுவுமே பண்ண போறதில்ல. நார்மலா ஏதோ ஒரு கிளிக் பண்ணா வேற பேஜுக்கு போற மாரி, இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க டைப் இஸ் ஈக்குவல் டூ என்ன குடுக்கணும்? பட்டன்னே குடுத்துக்கணும். ஓகே. புரிஞ்சுதா? இந்த 3 புரிஞ்சுதா டைப்பு? எனி டவுட்? டவுட் இருக்கா? No, ma'am. சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆ பட்டன்ல வந்துட்டு இதுல வந்து சின்ன எக்ஸர்சைஸ் பார்க்க போறோம். ஓகேவா? அவ்வளதான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னைக்கான செஷன் முடிஞ்சிருச்சு. இந்த பட்டன் மட்டும் நம்ம ஒரு இந்த எக்ஸர்சைஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம செஷன முடிச்சிடலாம். ஓகே. HTML லேஅவுட்டோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். அது வந்து ஒரு சின்ன எக்ஸர்சைஸ் மாதிரி இருக்கு. அத நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே. சோ அது முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு பட்டன் முடிச்சுட்டு அந்த HTML லேஅவுட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு கிளாஸ முடிச்சிடலாம். ஓகே. ஓகே. சோ இப்போ வந்துட்டு நான் மத்த எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. எனக்கு வந்து இப்போதைக்கு பட்டன் மட்டும் தான் வேணும். ம். என்ன பண்ணணும்? கமெண்ட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ கொண்டு சொன்னேன்? யாராவது சொல்றீங்களா? Control/. கண்ட்ரோல் ஸ்லாஷ் கரெக்ட். யார் சொன்னது? அபினிஷாவா? Yes, ma'am. குட். ஓகே. இந்த மாதிரி இடையில இடையில நீங்களே ஏதாவது ஆன்சர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? சோ
ஓகே. எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆமா நம்ம சொல்லி குடுத்துருக்கோம் ஒழுங்கா அப்டின்ட்டு. ஓகேவா? ஓகே. சோ அடுத்து வந்துட்டு பட்டன். ஓகேவா? பட்டன்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஜஸ்ட் பட்டன் டேக். நம்ம வீடியோக்கு வீடியோ டேக், ஆடியோ டேக்ன்னு பார்த்தோமா? அதே மாதிரி இங்க வந்து பட்டனுக்கு வந்து பட்டன் டேக் யூஸ் பண்றோம். ஓகே. பட்டன் டேக்ல நான் என்ன பண்றேன்னா, கிளிக் மீ அப்டின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? கிளிக் மீ அப்டின்னு வச்சுட்டு, இப்ப நான் இத உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. எப்படி ரன் ஆகும்னு காமிக்கிறேன். இந்த கிளிக் மீ பட்டன் இங்க இருக்கா? பட்டன கொஞ்சம் நான் சென்டர்ல கொண்டு வந்தா நல்லா இருக்கும். சோ, அதெல்லாம் நம்ம இப்ப தேவையில்ல. நம்ம சிஎஸ்எஸ் குள்ள போக வேண்டாம். சரி நான் இதோடயே நிறுத்துறேன். உங்களுக்கு இந்த பட்டன் தெரியுது தானே? நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. பட்டன் தெரியுதா? ஓகே. சோ, இந்த மாதிரி கிளிக் மீன்னு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த பட்டன கிளிக் பண்ற மாதிரி இருக்கா? சோ, அங்க போனோனே அது கிளிக் ஆகுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீச்சர் குடுக்குதா? இதான் பட்டன். ஓகேவா? நீங்க ரெகுலரா வெறும்ன பட்டன் டேக் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஆ பட் நீங்க வந்துட்டு அதுல கலர் ஆட் பண்ணி, இந்த பார்டர மாத்தி, அந்த பட்டனுக்கு ஷேடோலாம் குடுத்து, அத கொஞ்சம் அழகாக்குறதா இருந்தா ஆக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் அந்த வேலைய நெறைய பண்ணுவோம். சிஎஸ்எஸ்ல ஃபுல்லா பட்டன் அவ்ளோ ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பட்டன் அழகாக்குறதுக்கு. எல்லாம் நம்ம சிஎஸ்எஸ் படிக்கும்போது பார்ப்போம். சோ, இப்போதைக்கு வெறும்ன ஒரு பட்டன் இப்போதைக்கு வச்சிருக்கோம். இந்த பட்டன வச்சு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த பட்டனுக்கு டைப் இஸ் ஈக்குவல் டூ பட்டன். பட்டன்னா என்ன சொன்னேன்னா, கிளிக் பண்ணா ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். நீங்க வந்து டைப் இஸ் ஈக்குவல் டூ பட்டன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, கிளிக் பண்ணா ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் நீங்க பண்ண முடியும். டைப் இஸ் ஈக்குவல் டூ பட்டன் குடுக்கும்போது. டைப் இஸ் ஈக்குவல் டூ சப்மிட்ன்னு குடுத்தா தான் அது என்ன பண்ணும்? இன்னொரு இடத்துல போய் சப்மிட் ஆகும். ரீசெட்ன்னு குடுத்தா தான் என்ன பண்ணும்? அது நம்மளோட டேட்டாஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சிருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டு, அது ஸ்டார்ட்டிங்ல அந்த பேஜ் எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். எப்ப டைப் இஸ் ஈக்குவல் டூ ரீசெட் குடுக்கும்போது. பட் இப்ப நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. சோ நான் என்ன பண்றேன்னா, டைப் இஸ் ஈக்குவல் டூ பட்டன் அப்படின்னு குடுக்குறேன். இதுல இது என்ன ஆகும்? கிளிக்கபிள் பட்டன் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். பட்டன கிளிக் பண்ணா ஏதோ ஒரு வொர்க் நடக்க போகுது. இப்ப நமக்கு என்ன வொர்க் நடக்கணும் அப்படின்னா, நான் இப்ப இந்த பட்டன கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் மாரி ஷோ ஆகும். ஓகேவா? சோ அலர்ட் மெசேஜ் எப்படி ஷோ ஆகும்னா, ஆம் ஜஸ்ட் இங்க இந்த ஸ்க்ரீன் மேல வந்துட்டு ஒரு மெசேஜ் மாதிரி. இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்ல, ஃபோன்ல. நீங்க ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. WhatsAppலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வர மாரி, அலர்ட் மெசேஜ் வந்து இங்க வந்து மேல வந்து ஷோ ஆகும். ஓகேவா? அந்த மாரி எனக்கு இப்போ ஒரு அலர்ட் மெசேஜ் வரணும். எப்போ? கிளிக் பண்ணா, அந்த பட்டன கிளிக் பண்ணா எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு இத யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம படிப்போம். ஓகேவா? இங்க ஜஸ்ட் ஒரு சின்ன இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல இத பத்தி நெறைய படிப்போம். ஓகேவா? சோ இது வந்துட்டு இங்க வந்துட்டு ஆன் கிளிக்ங்கிறது ஒரு ஃபங்ஷன். இப்போதைக்கு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அந்த பட்டன் கிளிக் பண்ணா ஒரு வேலை நடக்கணும். ஓகேவா? சோ வந்துட்டு அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன வேலை நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதுக்குள்ள சொல்லுவோம்? அப்படின்னா, அந்த ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டூ அப்படிங்கிற இந்த ஆன் கிளிக் யூஸ் பண்ணி இந்த பட்டன கிளிக் பண்ணா என்ன வேலை நடக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ ஆன் கிளிக்குக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, அலர்ட் ஓகே, அலர்ட் ஓகே. அலர்ட்ல நான் என்ன பண்றேன்னா, எனக்கு என்னது ஒரு அலர்ட் மெசேஜ் வரணும். ஓகேவா? அந்த மெசேஜ் நம்ம எதுனாலும் குடுத்துக்கலாம். இப்ப நான் இதுல என்ன குடுத்துக்கிறேன்னா, வெல்கம் எவ்ரிஒன் அந்த மாரி நான் ஒரு மெசேஜ் குடுத்துக்கிறேன். ஓகே. சோ இப்ப என்ன பண்றோம்? இந்த பட்டன ஆன் கிளிக் அப்படின்னா, அந்த பட்டன கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும்? இந்த அலர்ட் மெசேஜ் வரணும். இந்த அலர்ட்குள்ள எனக்கு என்னன்னு குடுத்துருக்கேன்? வெல்கம் எவ்ரிஒன் குடுத்துருக்கேனா? சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இந்த பட்டன கிளிக் பண்றேன். வருதா? இதான் அந்த அலர்ட் மெசேஜ். இப்படிதான் இருக்கும் சரியா? அலர்ட் மெசேஜ்னா இப்படிதான் இருக்கும். ஓகே. நீங்க கிளிக் பண்ண உடனே அந்த அலர்ட் மெசேஜ் வரும். ஓகே. சோ இதுல நீங்க ஓகேன்னு குடுத்துட்டீங்கன்னா, அந்த மெசேஜ் போயிரும். திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா, அலர்ட் மெசேஜ் வரும். ஓகேன்னு குடுத்துட்டீங்கன்னா போயிரும். ஓகே. சோ இது வந்துட்டு அலர்ட். ஆன் கிளிக்ங்கிறது ஒரு ஃபங்ஷன். ஓகேவா? அது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்ஷன். அத வந்து நம்ம ஜஸ்ட் இங்க வந்துட்டு ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணணும்ங்கிறதுக்காண்டி, இப்போதைக்கு அந்த ஆன் கிளிக்க மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன வேலை நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஆன் கிளிக்ல தான் சொல்லுவோம். ஓகே. புரிஞ்சுதா? எனி டவுட்? இன்னைக்குள்ள டாபிக் அவ்வளவுதான். வீடியோ பார்த்தோம், ஆடியோ பார்த்தோம், ஃபேவிகான் பார்த்தோம், அண்ட் தென் பட்டன். சரண்யாஸ் ஓகே தம்ஸ் அப் போட்டாங்க. அவங்க நல்லா புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா?
ஓகே, சூப்பர். No, வெரி குட். ma'am. ஓகே அபினிஷா. ஓகே. வெரி குட், வெரி குட். ஓகே. சோ நம்ம லே அவுட் மட்டும் என்னன்னு ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே. சோ லே அவுட் வந்து ஆக்சுவலி அது நேத்து உள்ள டாபிக் நேத்தே முடிச்சிருக்கணும். அது மட்டும் முடிக்கல. ஓகே. இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி ஒரு லே அவுட்ட கிரியேட் பண்ண போறோம். லே அவுட் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா, லே அவுட்ங்கிறது நீங்க ஒரு வெப்சைட் ஓகேவா? ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏதாவது ஒரு கூகுள்ல ஏதாவது வெப்சைட்டுக்குள்ள போகவா? நம்ம Amazon வெப்சைட் பார்த்தோம்னா, அதையே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. சோ ஒரு வெப்சைட்னா என்ன? எப்படி ஷோ ஆகும் அப்படிங்கிறது தான் லே அவுட். சரிங்களா? ம் லைக் இந்த லே அவுட்ல எப்படின்னா, ஒரு பட்டன் அது எங்க இருக்கணும்? ஒரு சர்ச் பார் எங்க இருக்கணும்? அதோட மெயின் கன்டென்ட் எங்க இருக்கணும்? அதோட ஹெட்டிங் எங்க இருக்கணும்? அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்குமா? ஓகே. இப்போ இந்த வெப்சைட் பார்த்துக்கோங்க. இத வச்சு நான் லே அவுட் சொல்றேன். ஓகேவா? சோ இந்த லே அவுட்ல இந்த இடத்த என்ன சொல்லுவோம்னா, நேவ் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இது பேரு இது வந்து நேவ் பார். நேவ் பார்னா என்னன்னா, ஜஸ்ட் நீங்க இதெல்லாம் கிளிக் பண்ணனா, அது உங்கள நேவிகேட் பண்ணி வேற ஏதோ ஒரு பேஜ்க்கு எடுத்துட்டு போகும். வேற ஏதோ ஒரு பேஜ்னா, இதோட செல்லிங் பேஜ். அந்த இடத்துல என்னது ப்ராடக்ட்ஸ் என்னலாம் செல் பண்ண போறாங்களோ, அந்த பேஜுக்கு நம்மள கூட்டிட்டு போகும். ஓகேவா? சோ அந்த நேவ் பார் இத நம்ம நேவ் பார்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இத நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஹெடர் செக்ஷன்னு சொல்லுவோம். இந்த ஹெடர் செக்ஷன்ல என்ன இருக்கும்? இந்த Amazon அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் இருக்கும். சர்ச் சர்ச் வந்துட்டு மேலயும் இருக்கும். நேவ் பார்லயும் இருக்கும். இல்ல இங்க கீழயும் இருக்கும். அது ஆப்ஷனல் தான். பட் அது என்ன வெப்சைட்? அது எத பத்தினது? அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் என்ன இருக்கும்னா, இந்த ஹெடர் செக்ஷன். சோ இத தான் நம்மளோட இதுல லே அவுட்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹெடர் செக்ஷன். ஓகேவா? நீங்க நார்மலா நான் இங்க வந்துட்டு இங்க டிவ் யூஸ் பண்ணாம கிரியேட் பண்ணேன். அப்படிதானே? நான் எதுக்கு சொல்லுவேன்? டிவ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்க. அது ஒரு நல்ல ஹேபிட். நல்ல ஹேபிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டெவலப்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்ல அவங்க வந்து டெவலப் பண்ணணும். ஓகேவா? உங்களோட கோட வேற யாராவது பார்த்தாலும், அவங்களுக்கு என்ன நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு புரியணும். நம்ம இங்க டேபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது, எதுக்கு இந்த டி ஹெட்டு, இந்த டி ஃபூட்டு அதெல்லாம் நம்ம எதுக்கு வச்சோம்? அப்படின்னா, நம்ம கூட வேற யாராவது பார்க்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இது வைக்கலனாட்டியும் அங்க எதுவுமே மாறல. அப்படிதானே? டீ ஹெட், டீ ஃபுட், டீ பாடி வச்சோம், வைக்காம இருந்தோம். அது ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்ம எதுக்கு அத வச்சோம் அப்படின்னா, மத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ங்கிறதுக்காண்டி. இப்ப நீங்க ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா இருக்கீங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா நம்ம இன்ட்ரோலயே சொன்னேன். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னா டிசைன் மட்டும் பண்றவங்க. ஓகேவா? இந்த Amazonஓட இந்த வெப்சைட் இருக்குன்னா அதோட டிசைன மட்டும் நீங்க பண்ணி குடுத்துருவீங்க. பேக் எண்ட் வேற யாரோ ஒருத்தவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப இன்டகிரேட் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து உங்க கோட பார்த்தா புரியணும். ஓகேவா? ஓகே அவங்க வந்து இந்த இடத்துல இந்த டிசைன் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இந்த டிசைன் வச்சிருக்காங்க. உங்க கோட பார்த்தா புரியணும். அப்ப அதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட டேபிள்ல வந்து டீ ஹெட், டீ பாடி, டீ ஃபுட் அப்படின்னு குடுக்கும்போது, மத்தவங்க பார்த்தாலும் அவங்களுக்கு புரியும். இந்த இடத்துல ஹெட்டிங் குடுக்க போறாங்க. அதுக்கு தான் இத வந்து தனியா குடுத்துருக்காங்க. ஓகே இது ஃபுல்லா பாடி, இது ஃபுல்லா ஃபுட்டர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காண்டி நம்ம வைக்கிறோமா? அதே அதே கான்செப்ட் தான் இங்க லே அவுட்க்கும். ஓகேவா? சோ நீங்க ரேண்டமா ஏதோ டிவ்வா நீங்க வந்து நெறைய குடுத்து என்ன பண்ணலாம்? ஹெட்டிங்கு, நேம் பார் எல்லாத்தையும் நீங்க குடுக்கலாம். ஓகேவா? சோ நீ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கே கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க கோட எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஐயோ! நம்ம என்னத்த குடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாரி இருக்கும். இப்ப நான் அந்த எக்ஸாம்பிள் கோட் காமிக்கிறேன். ஓகேவா? ம் இந்த நேவ் பாரோட எக்ஸாம்பிள் கோடு எங்க இருக்கு? லே அவுட்டோடது. ம். ஓகேவா? இல்ல இதுல அவங்க ஹெட்டர், செக்ஷன், ஹெட்டருக்கு கீழ செக்ஷன், செக்ஷனுக்குள்ள அந்த பாடியில குடுக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம். அடுத்து ஃபூட்டருக்குள்ள கடைசியா கீழ அந்த வெப்சைட் கீழ என்ன ஷோ ஆகணுமோ அத. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரா குடுத்துருக்காங்க. சோ நமக்கு பார்த்த உடனே ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வருதா? சோ அந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த லே அவுட்ட நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ
நான் இங்க சொன்னேன்னா, இந்த இடத்துல இது வந்து ஹெட்டிங்கு. இது நேவ் பாரு. நேவ் பாருக்கு கீழ உள்ள இதெல்லாம் என்னது? அதோட செக்ஷன். ஓகேவா? செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, இது வந்து பேனர் செக்ஷன். சோ அதோட ஃபேமஸான அந்த வெப்சைட்ல இப்ப என்ன கரண்ட்டா ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கோ, அந்த செக்ஷன் அது மட்டும் இங்க ஷோ ஆகும். ஓகேவா? இது பேனர் செக்ஷன். இது வந்து ஆஃபர் செக்ஷன். அப்புறம் இது வந்துட்டு ஓகே. இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏதோ நெறைய டிஃபரெண்ட் ப்ராடக்ட் செக்ஷன் இந்த மாரி இருக்கா? கடைசியா வந்தோனே என்ன ஆகுது? இது வந்து ஃபூட்டர் செக்ஷன். ஓகேவா? ஃபூட்டர் செக்ஷன்னா என்னது? அதோட கான்டாக்ட்ஸ் இங்க வந்து எதுவுமே இருக்காது. அதோட ஃபுல்லா அதோட கான்டாக்ட்ஸ் அந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் இங்க இருக்கும். உங்க Facebook, உங்க Twitter அக்கவுண்ட் இதெல்லாம் அங்க இருக்கும். ஃபூட்டர் செக்ஷன்ல இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ள கொண்டு வராங்க. ஓகேவா? ஹெட்டிங்ல ஜஸ்ட் அவங்களோட ஹெட்டிங் இருக்கும். அடுத்து நேவுக்குள்ள அந்த வெப்சைட்டோட வேற வேற லிங்க்ஸ் இருக்கும். அந்த லிங்க்ஸ்குள்ள கிளிக் பண்ணா அது வேற எங்கேயோ போகும். ஓகேவா? சோ அது வந்துட்டு நேவ் பார்ல இருக்கும். அதுக்கு அடுத்து செக்ஷன். கீழ செக்ஷனுக்கு வந்துருவோம். இதெல்லாம் செக்ஷன். ஓகேவா? இந்த செக்ஷனுக்குள்ள என்ன இருக்கும் அப்டின்னா, உங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். லாஸ்ட்டா ஃபூட்டர் வந்துரும். ஃபூட்டருக்குள்ள அப்புறம் ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள்ஸ்னா என்ன? அவங்களோட வெப்சைட் சில வெப்சைட்ல ஆர்டிகிள்ஸ் வச்சிருப்பாங்க. எல்லா வெப்சைட்லயும் வச்சிருக்க மாட்டாங்க. சில வெப்சைட்ல ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள்ஸ்ல என்ன இருக்கும்? அவங்க வெப்சைட்ட பத்தியோ, இல்ல அவங்க ரீசென்ட்டா அவங்க இதே ஒரு கம்பெனி வெப்சைட்க்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க கம்பெனில ரீசென்ட்டா அச்சீவ்மென்ட் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஆர்டிகிள்ஸ்லாம் இதுல ஷோ பண்ணியிருப்பாங்க. சோ இது வந்து ஆர்டிகிள் பேஜ். அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சு நமக்கு வந்து கோட் எழுதியிருக்கணும். ஓகேவா? நம்ம கோட வந்து அவ்வளவு கிளியரா நம்ம எழுதணும். அப்பதான் நமக்கு என்ன ஆகும்? புரியும். அதுக்கு தான் இந்த லே அவுட். ஓகேவா? அப்புறம் கடைசியா ஃபூட்டர். ஃபூட்டர் எப்போதுமே என்ன வச்சுக்கணும்? கடைசியா வச்சிருக்கணும். ஓகே. இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஃபூட்டர் டேக்குள்ள குடுத்துருப்பாங்க. ஃபூட்டர் டேக்குள்ள ஒன்லி என்ன வரணும்? நம்மளோட கான்டாக்ட்ஸ் மட்டும் ஷோ ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே. இது ஃபூட்டர் டேக். இதுதான் வந்து HTML லேஅவுட். சரியா? இந்த லேஅவுட்லாம் எதுக்கு அப்டின்னா, உங்களோட கோட நீங்க திருப்பி பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். மத்தவங்களுக்கும் புரியணும். ஓகேவா? அதுக்காண்டி தான் இந்த ஹெட்டர் இந்த லேஅவுட். ஓகேவா? சோ இந்த மாதிரி இதோட லேஅவுட் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? நார்மலா. ஓகே. ரஃப். ஓகே. நான் சொன்னதே அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. ஓகே. ஹெட்டர், செக்ஷன், ஆர்டிகிள், அசைடுன்னு குடுத்துருக்காங்களா? இத வச்சு நான் சொல்றேன். சோ, நம்ம அதே மாதிரி Amazon வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர்ன்னு வச்சுக்கோங்களேன் இது. சோ, Amazon வெப்சைட்ல எங்க என்ன இருந்துச்சு? டைட்டில் இருக்கா? சோ, இது வந்து ஹெட்டர். அதுக்கு கீழ என்ன இருந்துச்சு? நேவ் பார் இருந்துச்சா? சோ, நேவ். சோ, அந்த நேவ் பாருக்குள்ள நெறைய ஆளு, செல்ஃபோன்ஸு, ஆ செல்லு அந்த மாதிரி நெறைய டைட்டில்ஸ் இருந்துச்சா? அந்த டைட்டில்ஸ் எல்லாம் எதுக்குள்ள குடுத்துருப்பாங்க? இந்த நேவ் பாருக்குள்ள குடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் என்ன குடுத்துருப்பாங்க? இந்த ஹெட்டருக்குள்ள குடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த கீழ செக்ஷன்ல நெறைய ப்ராடக்ட்ஸோட பேஜஸ்லாம் நெறைய இருந்துச்சா? அதெல்லாம் இந்த செக்ஷனுக்குள்ள குடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டிக்கிள் மேபி ஒரு கம்பெனி வெப்சைட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அந்த கம்பெனியோட ஆர்டிகிள்ஸ் ஏதாவது போஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா, அந்த ஆர்டிக்கிள இந்த செக்ஷன் ஆர்டிகிள்குள்ள குடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டா நமக்கு ஃபூட்டர் வச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த அசைடுன்னு ஒண்ணு இருக்கா? அசைடுன்னா என்னன்னா, இந்த வெப்சைட்ல இந்த ஸ்க்ரோல் பண்றீங்களா? அந்த ஸ்க்ரோல் பார், இந்த சைடுல ஸ்க்ரோல் ஆகுதா? இதான் வந்து அசைட். ஓகேவா? ஸ்க்ரோல் ஆகுறது, இந்த மாரி இத மூவ் பண்றது, இதெல்லாம் வந்துட்டு அசைன். அப்டின்னா எக்ஸ்ட்ராவா நம்ம வெப்சைட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். இந்த ஆரோ மார்க்கு, அப்புறம் இந்த ஸ்க்ரோல் பாரு இதெல்லாம் வந்துட்டு அசைடு. ஓகேவா? சோ, எல்லா வெப்சைட்டுமே இந்த லேஅவுட் தான் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? மேக்ஸிமம் நீங்க எந்த வெப்சைட் எடுத்தாலும் சரி, அது வந்துட்டு இந்த லேஅவுட் தான். ஒரு ஹெட்டர் இருக்கும். அண்ட் தென் ஒரு நேவ் பார் இருக்கும். அண்ட் தென் ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனுக்குள்ள மேபி அதோட கன்டென்ட்ஸ் வேணா சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? அதுக்குள்ள அவங்க குடுக்குற அந்த ப்ராடக்ட்ஸ் இப்ப இவங்க வந்துட்டு Amazonனால ப்ராடக்ட் குடுத்துருக்காங்க. இதே ஒரு ஃபுட் வெப்சைட்னா அவங்க வந்து ஃபுட் குடுத்துருப்பாங்க. இதே ஒரு கம்பெனி வெப்சைட்னா அவங்க வந்து உங்க கம்பெனியோட சர்வீசஸ் பத்தி குடுத்துருப்பாங்க. சோ அந்த கன்டென்ட் தான் மாறுமே தவிர, அதோட ஸ்ட்ரக்சர் ஒண்ணுதான். லேஅவுட் ஒண்ணுதான். எல்லா வெப்சைட்லயுமே ஒரு ஹெட்டர் இருக்கும். அது கீழ ஒரு நேம் பார் இருக்கும். அது கீழ ஒரு செக்ஷன் இருக்கும். கடைசியா ஃபூட்டர் இருக்கும். அதோட லேஅவுட் ஒண்ணுதான். ஓகேவா? சோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா லேஅவுட். எஸ். புரியுதா? ட்ரை பண்ண கொஞ்சம் புரியும். ஓகே. இப்போதைக்கு இது என்னன்னா, நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா,
ஒரு நம்மளோட வெப்சைட்ட நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் கிரியேட் பண்ணுவோம். உங்களுக்கு டவுட் வரலாம். நீங்க நெறைய டாக்ஸ் படிக்கிறீங்க. வீடியோ டாக் படிக்கிறோம், ஆடியோ டாக் படிக்கிறோம், இமேஜ் படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். ஓகேவா? இது எல்லாத்தையும் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, ஒரு வெப்சைட்னா எப்படி கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்ல. நான் பாட்டுக்கு Amazonஅ காமிச்சுட்டேன். நீங்க இந்த வெறுமனே இப்ப நீங்க இந்த லேஅவுட் எதுவுமே தெரியாம, நீங்க இந்த Amazon வெப்சைட்க்குள்ள போறீங்க அப்டின்னா, Amazon வெப்சைட் நீங்க எங்க வச்சோம்? Amazon வெப்சைட்குள்ள போறேன்னா, ஓகே உங்களுக்கு பார்த்தோனே ஐடியா வரும். ஆ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஓகே இங்க வந்து நம்ம H1 டாக் குள்ள குடுக்கலாம். இல்ல நம்ம ஐகார்ட் சூஸ் பண்ணி குடுக்கலாம் அப்டின்னு உங்களுக்கு தோணும். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இமேஜ் இன்சர்ட் பண்ணணும். இந்த இடத்துல இமேஜ் குடுத்துருக்காங்களா? ஓகே நம்ம வந்து இந்த இடத்துல இமேஜ்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி உங்களுக்கு ஏதோ ஐடியா வரும். கண்டமேனிக்கு நம்ம வந்து ரெடி பண்ண முடியாது வெப்சைட்ட. அப்படிதானே? ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம ரெடி பண்ணணும். அப்படின்னா, எல்லாம் காமனா எல்லாருமே காமனா கிரியேட் பண்ற ஸ்ட்ரக்சர் என்னது? அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எத கிரியேட் பண்ணுவோம்? ஹெட்டர் தான் கிரியேட் பண்ணணும். அடுத்து என்ன கிரியேட் பண்ணணும்? நேம் பார் தான் கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள நீங்க கன்டென்ட் என்னன்னாலும் குடுத்துக்கலாம். ஓகேவா? ஹெட்டருக்குள்ள ஹெட்டிங் உங்களோட ஹெட்டிங் உங்க கம்பெனியோட ஹெட்டிங்கு, இல்ல அது நீங்க என்ன ஸ்டைல்ல எப்படினாலும் குடுத்துக்கலாம். நேவ் பாருக்குள்ள அவங்க குடுத்த மாதிரி சேலு இதுதான் குடுக்கணும்ல. நம்ம கன்டென்ட் நமக்கு என்ன நேவ் பார்ல வேணுமோ அத குடுத்துக்கலாம். செக்ஷனுக்குள்ள நீங்க உங்க ப்ராடக்ட்ஸ பத்தியோ, உங்களோட வெப்சைட்ட பத்தியோ எதுனாலும் குடுத்துக்கலாம். ஆனா, இந்த ஸ்ட்ரக்சர் தான் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? எல்லாரும் லேஅவுட் இந்த லேஅவுட் தான் இருக்கும். எப்போதுமே எண்டுல ஃபூட்டர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹெட்டர் இருக்கணும். அடுத்து நேவ் பார் இருக்கணும். அடுத்து செக்ஷன் இருக்கணும். சைடுல அசைட் இருக்கணும். அசைட்னா அந்த ஸ்க்ரோல் பாரு, இல்ல அந்த ஏரோ மார்க் இது மாரி எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றீங்கன்னா, அது அசைடு. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறது லேஅவுட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து லேஅவுட் படிக்கும்போது எனக்கு இந்த மாரி தான் இருந்துச்சு. எதுக்கு இத சொல்றாங்க? இதனால எந்த சேஞ்சுமே இல்லையே நம்ம வெப்சைட்ல. நம்ம வந்துட்டு இப்போ வந்து இந்த ஹெட்டர் எதுவுமே குடுக்காம, நான் என்ன பண்றேன்னா, H2 அப்படின்னு ஒரு ஹெட்டிங் குடுத்துட்டேன். ஓகே. இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இந்த அவுட்புட் ஓகேவா? நீங்க அவ்ளோ காம்ப்ளிகேட்டடா Amazon வெப்சைட்க்குலாம் நீங்க போக வேண்டாம். இந்த அவுட்புட்ட பாருங்க. ஓகேவா? இந்த அவுட்புட்ல இங்க ஹெட்டிங் குடுத்துருக்காங்க. அடுத்து இங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஒரு சைடு இங்க ஒரு செக்ஷன் ஓகேவா? இங்க செக்ஷன் குடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு மெயின் கன்டென்ட். செக்ஷன் மீன்ஸ் இங்க வந்துட்டு லைக் நான் W3 ஸ்கூல்ஸ் காமிச்சிருக்கேன். நெறைய வெப்சைட் பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே. ஒரு வெப்சைட்னா எப்படி ஷோவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. இப்ப நீங்க W3 ஸ்கூல்ஸ் எடுத்துக்கோங்க. அது ஒரு வெப்சைட் ஓகேவா? ஆம், அதுல இப்போ இந்த இடத்துல பாருங்க. இது வந்துட்டு ஹெட்டரு. இது நேவ் பாரு. இதெல்லாம் என்ன சொன்னேன்? அசைடு. அதாவது சைடுல உள்ள அந்த ஸ்க்ரோல் பார்லாம் நான் என்ன சொன்னேன்னா, அசைடுன்னு சொன்னேனா? சோ ஒரு அசைடு இருக்கு. அண்ட் தென் இந்த சைடு என்ன இருக்கு? அதோட கன்டென்ட். இதுதான் செக்ஷன். ஓகேவா? இந்த செக்ஷன் இருக்கு. லாஸ்ட்டா என்ன இருக்குன்னா, ஃபூட்டர் இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம Amazonலயும் இருந்த மாதிரியாவே இருக்கா? Amazonலயும் இதே மாரி கீழ ஃபூட்டர் இருந்துச்சு. இங்க நேவ் பார் இருந்துச்சு. இங்க ஹெட்டர் இருந்துச்சு. இந்த இது இல்ல. அப்படித்தானே? இந்த அசைட் வந்து இல்ல. அதுக்கு பதிலா இந்த ரைட் சைடுல மட்டும் அது வந்து வச்சிருக்காங்க. அது வேணா கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஓகேவா? பட் சேம் ஸ்ட்ரக்சர் தான். கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஓகேவா? அதே மாரி ஹெட்டர் இருக்கும். ஒரு நேவ் பார் இருக்கும். செக்ஷன் இருக்கும். கீழ ஃபூட்டர் இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி எல்லாமே என்ன இருக்கும்? ஒரே ஸ்ட்ரக்சர ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். பட் அதுக்குள்ள உள்ள டிசைன்ஸ் வேணா சேஞ்ச் ஆகலாம். ஓகே. இந்த இந்த அவுட்புட் எடுத்துக்குவோம். இந்த அவுட்புட்ல இங்க ஹெட்டிங் இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சைடு நேவிகேஷன் ஏதோ நேவிகேஷன் பார் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஹெட்டிங் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஃபூட்டர் இருக்கு. இத நீங்க வந்து இந்த ஹெட்டரு இதெல்லாம் போடாம, எடுத்த உடனே என்ன பண்றீங்கன்னா, ஹெட்டிங் இத பார்த்தோனே உங்களுக்கு என்னன்னு தோணுது? இது வந்து H1 டாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறுமனே என்ன பண்றேன்னா, H2 டாக்ல ஹெட்டிங் குடுக்குறேன். அதுக்கு கீழ என்ன குடுக்குறேன்? இங்க என்ன இருக்கு அடுத்து? அ இட்டு சைடு இஸ் ஃபார் நேவிகேஷன். அதுவும் ஒரு பேராகிராஃப் டாக்ல வெறுமனே குடுத்துருவேன். இந்த செக்ஷன், இந்த நேவி எதுவுமே யூஸ் பண்ணாம. நான் வெறுமனே ஹெட்டிங், அடுத்து ஒரு பேராகிராஃப், அடுத்து ஒரு இன்ஃபோஸ்பைட்ன்னு ஒரு ஹெட்டிங், அடுத்து வந்து இன்னொரு பேராகிராஃப், அடுத்து வந்து ஃபூட்டர்ன்னு கடைசில ஒரு இது. இப்படி குடுத்தேன் அப்படின்னா, நான் இங்க ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது பயங்கரமா எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுமா?
எதுக்கு குடுக்கணும்? நெறைய H1 யூஸ் பண்ணுவோம். நெறைய பேராகிராஃப் யூஸ் பண்ணுவோம். அப்ப நமக்கு என்ன ஆகும்? கன்ஃப்யூஸ் ஆயிரும். அப்ப நம்ம அதனால தான் என்ன பண்றோம்னா, ஹெட்டருக்குள்ள ஒரு ஹெட்டர். அடுத்த செக்ஷன் வந்துட்டோம். செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நேம் பாரு. சோ நேம் பாருக்குள்ள ஒரு பேராகிராஃப். அடுத்து என்ன வந்துட்டோம்? செக்ஷன்ல நேம் பார் முடிச்சாச்சு. அதுக்கு கீழ உள்ள செக்ஷனுக்குள்ள வந்துட்டோம். அது வந்துட்டு என்னது? ஆர்டிகிள்ஸ். ஓகே. ஆர்டிகிள்ஸ்க்குள்ள ஒரு 2 ஹெட்டிங். இப்போ வந்து ஃபுல்லா முடிச்சாச்சு. ஸோ செக்ஷன் கம்ப்ளீட் ஆயிட்டு, அடுத்து கீழ ஃபூட்டருக்கு வந்துட்டோம். ஃபூட்டர்ல பேராகிராஃப்க்கு ஃபூட்டர் அப்படின்னு குடுத்துருவோம். அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளோட வெப்சைட் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கிளியரா அத ஆக்சஸ் பண்றதுக்கோ, இந்த எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. வேற ஏதாவது டவுட்? சரண்யா லெஃப்ட் ஆயிட்டாங்களா? ஓகே. சோ, ஆ புரிஞ்சுதா? ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு புரியலன்னா திருப்பி சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Why there is no reply? புரிஞ்சது மேம். சாய்வர்ஷினி உங்க சவுண்டே கேட்கல. எது சொன்னீங்களா? புரிஞ்சது மேம். புரிஞ்சது அப்படிதானே? ஓகே. கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரக்சர்னு என்ன வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். இதுதான் லே அவுட். ஓகேவா? சோ இந்த லே அவுட்ல இந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா? இது வந்துட்டு சொல்லிருவேன் நான். பட் வந்து என்ன பிரச்சனைன்னா, நெறைய சிஎஸ்எஸ் யூஸ் பண்றாங்க. அப்படிதானே? நீங்க படிக்காத ஃப்ளோட்டு, பேக்கிரவுண்டு, பேடிங்கு, விட்த், ஹைட்டு இதெல்லாம் நெறைய யூஸ் பண்றாங்களா? சோ அதனால நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சோ ஓகே. நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து இத நான் கிளியரா சொல்றேன். ஓகேவா? விட்த், பேக்கிரவுண்ட், கலர், ஹைட் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. சோ இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிருங்கிறதுனால தான் இந்த எக்ஸர்சைஸ் மட்டும் நான் பண்ணல. ஓகே. டைமும் இல்ல. அது வேற விஷயம். பட் ஸ்டில் நான் ஸ்டார்ட்டிங்லயே இத ஆரம்பிக்கல அதனால தான். ஓகே. இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான் லே அவுட்டு. பட் ஸ்டில் உங்களுக்கு இவ்ளோ ஸ்டைலையும் வந்து இன்னைக்கே உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமேங்கிறதுனால நான் சொல்லல. நம்ம நாளைக்கு அந்த நாளைக்குன்னா நாளைக்கு சாட்டர்டே வந்து கிளாஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மண்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு அத பார்க்கலாம். ஓகேவா? அந்த லே அவுட்டோட எக்ஸர்சைஸ் பார்க்கலாம். அதுக்கடுத்து நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே. ஸோ என்ன ப்ராஜெக்ட்னா, ஒரு சின்ன வெப்சைட் மாதிரி நம்ம இதுவரைக்கும் படிச்சத வச்சு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாரி கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? நல்லா இருக்கும். ப்ராஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ நாளைக்கு உங்களுக்கு அந்த HTML லேஅவுட்டே எடுத்து அந்த ப்ராஜெக்ட்டையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நாளைக்கு இல்ல மண்டே. ஓகே. எனி டவுட்னா கேட்கலாம். இல்ல நேத்து ட்ரை பண்ணி பார்த்ததுல ஏதாவது டவுட்னாலும் கேட்கலாம். இல்லன்னா கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நேத்து ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்ததுல ஏதாவது அவுட்புட் வராம இருக்கா? இல்லையா? ஓகே. நோ மேம். ட்ரை பண்ணதெல்லாம் வந்துச்சு மேம். ம். ஓகே. சூப்பர். சோ இதோட கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம் அப்போ. தேங்க் யூ. தேங்க்யூ.